ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கறி சப்பாத்தி, ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் இப்போ எப்படி க்ளீன் பண்ணணும், எந்த சைஸு கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் வெளியே இருக்கிற அவுட்டர் லேயர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கை வச்சு இந்த மாதிரி பண்ணாலே அந்த அவுட்டர் லேயர் வந்துடும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நைஃப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம நீட்டாக அவுட்டர் லேயர்லாம் எடுத்துடலாம். எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணதும் இப்போ சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுவே கொஞ்சம் பெரிய மஷ்ரூமாக இருந்துச்சுன்னா 4ஆக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டரில் இந்த மஷ்ரூம்லாம் போட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த தண்ணியில் நல்லா நம்ம மஷ்ரூம்லாம் கட் பண்ண மஷ்ரூம்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆயிலில் நம்ம கட் பண்ண மஷ்ரூம்லாம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் கறி. ஸோ 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் மஷ்ரூமை ஃப்ரை பண்ணக்கூடாது, மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெலாம் ஊறிடும். ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இன்கேஸ் மஷ்ரூம் வாட்டர் இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பவுலில். இப்போ மிக்சியில் 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 3 டொமேட்டோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 7லேருந்து 8 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 10லேருந்து 12 வரை முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூஸ் ஆட் பண்ண நல்லா டேஸ்ட் வரும். இன்கேஸ் கேஷ்யூஸ் அவைலபிளாக இல்லைன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சிடுங்க. நல்லா சாஃப்டாக டொமேட்டோ பியூரி மாதிரி வரணும். இப்போது நம்ம மஷ்ரூம் ஹீட் பண்ண கடாயிலேயே 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் ஹீட் ஆனதும் 3 காம்பு எடுத்துக்கோங்க. ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகுதோ கிரேவி நம்மளுக்கு அவ்வளோ நல்லா வரும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோ பியூரி எடுத்திருந்தோம், அதுவும் போட்டுடலாம், மிக்ஸி பிடிச்சது நம்ம. ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
இப்போ இதில் நம்ம 1½ டேபிள் ஸ்பூன் காரம் சேர்த்துக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இதுவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு ½ டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். இங்கே சால்ட் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது நம்ம லெட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கறி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி மஷ்ரூம் கறி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டேஸ்டியான சமையல்லாம் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.